திரு சுப்பிரமணியன், இங்கே தேர்தலுக்கு பின்னாடி காங்கிரஸை தேடி யாத்திரை போக வேண்டிய ஒரு சூழல் ராகுல் காந்திக்கு உருவாகும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுவது மிகையானதாக இல்லையா? இல்ல, இப்போ அவர் 2 தொகுதியில நிக்கிறாரு இல்லைங்களா? ராபேரியிலையும் வயநாடுலயும் நிக்கிறாரு. இப்போ வயநாடுல தேர்தல் முடிஞ்சிடுச்சு, ராபேரியில வரப்போறது. ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், சூரியன் மேற்குல உதிக்குது அப்படின்னு நினைச்சா வச்சுட்டு 2 தொகுதியில வின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 தொகுதியில வின் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் ராபரியில ரீடைன் பண்ணுவார். என்னோட அனுமானம். ஓகே, வயநாடுல அவர் ரிசைன் பண்ணியே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, அவங்களோட இந்திய கூட்டணி அட்லீஸ்ட் தக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த யாத்திரை போகணும் அப்படின்னா, யாத்திரை போனோம்னா கேரளாக்குள்ள நுழையணும் அப்படின்னா கம்யூனிஸ்டோட உங்களுக்கு அலையன்ஸ் இருந்தா உள்ள போக முடியும். ஏற்கனவே அலையன்ஸ் இருந்துமே எதிரி முதிரமா நின்று இருக்காங்க. சோ 2026 எனக்கு தெரிஞ்ச நினைவு சரின்னா கேரளாலையும் அசம்பிளி போல் வரப்போகுது. சோ அவங்களுக்கு அப்ப அலையன்ஸ் இருந்து அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றால் அப்போ வயநாடு தொகுதியை விட்டு கொடுக்கணும். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நான் ஒருவேளை அவர்கள் வின் பண்ணினார், 2 தொகுதியில ராகுல் காந்தி வின் பண்ணினார் அப்படின்னா ராபரேலியை தக்க வைத்துக் கொண்டு, ஏன்னா ராபரேலியை காலி பண்ணிட்டு வச்சுக்கோ, ரிசைன் பண்ணா உடனே சோனியா வந்துருவாங்க உள்ள, பிரியங்கா காந்தி, அந்த ராபர்ட் வடரா வந்துருவாரு. அவர்களை வரக்கூடாதுன்னு கேட் போட்டு ஸ்டாப் பண்ணது இது ஒரு காரணம். ஏன்னா அவர் ராபர்ட் வடரா என்ன சொல்றாரு, காங்கிரஸோட பிரச்சனை, அது காங்கிரஸோட பிரச்சனை. அவங்க எடுக்கக்கூடிய முடிவு வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் அது அவங்கள சார்ந்த விஷயமா தானே அது பார்க்க முடியும். இல்ல முருகன், நீ கேள்வி கேட்டது என்னன்னா, அவர் யாத்திரைக்கு போவாரான்னு கேட்டதுக்காக யாத்திரைக்கு போவார் அப்படின்றான். அதற்காக ராபரேலிய சீட்டை ரிட்டைன் பண்ணிட்டு வயநாடை ரிசைன் பண்ணி ஐஎன்டி கூட்டணியில உள்ள கம்யூனிஸ்ட் இன்னைக்கு எதிர் புதிரமா நின்னாலும் நாளைக்கு அவங்களோட ஆதரவு வேண்டும், அசம்பிளி தேர்தல் அங்க வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்து விட்டு யாத்திரையை மீண்டும் தொடங்குவார். யாத்திரை எதுக்கு தொடங்கணும்? ஆட்சி பிடிச்சிட்டீங்க அப்புறம் எதுக்குங்க யாத்திரை? சோ ஆட்சியில வரமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா ஆட்சியில வரமாட்டாங்க. அதனால மீண்டும் அவர் யாத்திரையை தொடர வேண்டும். பாரத் நியாய யாத்திரா போட்டு ஜோடோ யாத்திரா போனா, நியாய யாத்திரா போனாரு. அதுக்குதான் பிரியங்கா காந்தி பதில் சொல்றாங்க. நீங்க இளவரசர்னு ராகுல் காந்தியை சொல்றீங்க, அவர் இளவரசர் இல்ல, அவர் ஷாஹின்ஷா, ராஜாதி ராஜா அவரு அப்படின்னு பிரியங்கா பதில் கொடுக்குறாங்க. ராஜாதி ராஜா இருக்கலாம், பட் அரசாங்கம் இல்லாத ராஜாவா இருப்பாரு அவர், அவ்வளவுதான். ஏன்னா கடந்த 10 வருடங்களாக அரசாங்கம் இல்லை. யாரோனா ராஜான்னு சொல்லிக்கலாங்க, இப்ப நானும் ராஜான்னு சொல்லிக்கலாம், பட் எனக்கு கீழே அரசாங்கம் இருக்கணும் இல்ல. அப்படிதான் நடந்து வருகிற அந்த கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் வருது, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அவங்க அதாவது ப. சிதம்பரம் ஐயா என்ன சொன்னாருன்னா, முதல்ல ஒரு கோரிக்கை வச்சாரு, நம்ம 400 சீட்ல ஒருமித்த ஒரு வேட்பாளரை போடுவாங்க அப்படின்னாரு. யாரு? ப. சிதம்பரம் ஐயா, மிகப்பெரிய தலைவர். அதை கூட ராகுல் காந்தி கேட்கல. அவர் வயநாடுல எதிர்ப்புதிரமா நிக்கிறாரு. பட் அது அப்படியே ஜோடித்து போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு உங்களுக்கு. அதனால ஒரு ஒற்றுமை, முதல்ல காங்கிரஸ்குள்ள ஒரு ஒற்றுமை இல்ல, அப்புறம் இந்திய கூட்டணிக்குள்ள ஒற்றுமை. ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் இருக்கக்கூடிய முரண்பாடு பேசினா நீங்க தொடர்ச்சியா கேரளா முரண்பாட்டை முன்வைக்கிறீங்க. ஏன் தெலுங்கு தேசம் கட்சி அங்க 4% இடஒதுக்கீட்டை கொடுக்குது, ஏன் மோடியினுடைய படத்தை தேர்தல் அறிக்கையில போடல அப்படிங்கிற அந்த கேள்விகள் எழுகிறது. தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடும் பவல் கல்யாணும் தொடர்ந்து பரப்புரையில பேசுறாங்க. கர்நாடகாவில் ரேவண்ணா விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இதை மறைக்கிறதுக்காக கேரளாவை கையில் எடுக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. தெலுங்கானாலையும் ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா பிஜேபி என்பது வளர்ந்து வருகின்ற கட்சி. இது எல்லாராலும் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை, யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவங்க நான் 100% வளர்ந்துட்டேன், 40 சீட் வின் பண்ண போறேன்னா ஒத்துக்கவே முடியாது. தென் மாநிலங்களில பிஜேபி வளர்ந்து வருகின்ற கட்சி, எக்ஸப்ட் கர்நாடகா. கர்நாடகால மிகப்பெரிய வளர்ந்துருது. ஓகே, 25 சீட்டு மேல வின் பண்ணிருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த 3 மாநிலங்கள்ல இன்னைக்கு சித்தராமையா 20 தொகுதியில வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லலாம், அது நம்ம ஜூன் 4 தான் தெரிய போகுது நமக்கு, இல்லீங்களா? சித்தராமையா சொல்லுவாரு, ஜூன் 4 பாத்துருவோம் நம்ம. பட் இப்ப இருக்கிற பாஸ்ட் ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா பிஜேபி என்பது வலுவான கட்சியா கர்நாடகத்துல இருக்கு. ஈவன் தோ தே லாஸ்ட் இன் அசெம்பிளி போல், the vote share, number of votes what they got is increased. சரிங்களா? அதனால அவரோட வாக்கு வங்கியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டு விட்டார்கள். இவர்கள் அந்த வளர்ச்சி இந்த முரண்பாடுகளை ஒருபோதும் சங்கடப்படுத்தாதுங்கிறீங்க? கண்டிப்பா படுத்தாங்க. இப்போ சொல்றேன் ஐயா மகாலட்சுமி திட்டம் 1 லட்சம் ரூபாய் பத்தி பேசினாரு. அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கர்நாடகால 5 வாக்குறுதி கொடுத்து விட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நான் டெவலப்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு DK சிவகுமார் ஓபனா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ஜூலை 2023. அத மாதிரிதான் நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறீங்கன்னு மகாலட்சுமி சார் ஓப்பனா சொல்லியிருக்கிறாருங்க. 5 வாக்குறுதிகளுக்கு 60,000 கோடி ரூபாய் செலவாகும், எங்கள்கிட்ட பணம் இல்லை, வருகின்ற கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரா? சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆட்சி காலம் இருக்கு, ஆட்சி காலம்